ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாசிப்பயிறு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்துருக்கேங்க. இது கூடவே 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 5-6 பாதாம் சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு பாசிப்பயிரோட கலர் மாறினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்கலாங்க. நெய்யில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 5-6 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துருக்கேங்க. முந்திரி வந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாசி பயிரையும் சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லத்துக்கு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளைப்பாகு கரைஞ்சோடனே அதை வந்து நம்ம பாசிப்பயிறு மாவில் சேர்த்துக்கலாங்க. சூடு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பயிறு லட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.